18 தர்பார். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமாரு, அக்காமாரு, அண்ணன்மாரு எல்லாருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போமா. மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு போயிருப்பாரா? மதுரைக்கு போகலையே அவரு. அப்போ அவ்வளோ பயம். அப்போ அண்ணன் மேலே அண்ணன் ஏதாவது பண்ணிட்டு வரட்டுன்னு இவ்வளோ பெருசு படுத்தலாமா? ஒரு வாரமா இதே பெருசு படுத்தலாம். இது எந்த வீடு? உன் வீட்டில் எங்கேயாவது அனுப்பிருக்கா? அதானி கைது செய்யப்பட வேண்டும் என்பது இப்போது தேசிய அளவிலான ஒரு கோரிக்கையாக மாறி இருக்கிறது. அதையெல்லாம் திசை திருப்பதற்கு இது போன்ற சில்லறை பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த ராணுவத்தில் ஏகப்பட்ட கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஊர் ராணுவம் இருக்குல்ல, அது ஏகப்பட்ட கண்டுபிடிக்க நமக்கு பல விஷயம் தெரியல. இந்த இமயமலையில் நிறைய பனி இருக்கிற இடத்துல மக்கள்லாம் போக முடியல, வீரர்கள் தடுமாறுதாங்க. அதனால அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 20 கிலோவை தூக்கிட்டு போதான். சாப்பாடு தூக்குதான், அப்புறம் ஆயுதத்தை தூக்குதான், என்ன வேணாலும் தூக்கிட்டு போதான். அதை இப்போ பரிச்சாத்த முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. போலீஸ் நாங்கள் சும்மா வனந்த திருப்பத்தூரில் இருக்கிற போலீஸ் அதிகாரி என்ன பண்ணிருக்காங்க, இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைக்காடுகளை பூரா கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே தான் ரைட்டர் இருப்பார், இங்கே தான் துப்பாக்கி இருக்கும், இங்கே தான் குற்றவாளிகளை அடைச்சி வைப்போம், இன்ஸ்பெக்டர் ஐயா இங்கே தான் உட்காந்துருப்பார், குற்றவாளிகளை முதல்ல விசாரிக்கும் போது இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி கனகச்சிதமாக போலீஸ் ஸ்டேஷன் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காட்டி பெருமைப்படுத்தியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ரவுண்ட்ஸ் போடணும்னா கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு எங்கேயாவது பிரச்சனைனா அங்கே போய் அட்டென்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த கம்யூனிகேஷன். இது வந்து 303 வெப்பன். இதுதான் போலீஸ் எல்லாருக்குமே இந்த வெப்பன் இருக்கும். சரியா? நைட் ரவுண்ட்ஸ்ல போகும்போது இதுக்கும் வந்து ரவுண்ட்ஸ் இருக்கு, இதில் போடுவாங்க. ரவுண்ட்ஸ் போட்டு ஃபயர் பண்ண இதெல்லாம் வந்து ரியல் வெப்பன். நம்ம துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் கொண்டாடி ஒரு இடத்துல பிரியாணி கொடுத்துருக்குறாங்க. பிரியாணின்னு சொன்னால் போதும், பெரிய ஆணியாக இருந்தாலும் காலில் குத்துனாலும் கண்டுக்காமல் ஓடி வந்து வாங்குவாக ஓல் இருக்கு. இந்த பிரியாணி அங்கே இருக்கிற நிர்வாகிகளை பல பேர் ஆட்டை போட்டு போக நின்ன பொதுமக்கள் ஊரா வாயை பொழுது வாங்கையா அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற டாக்டர் கலைஞரின் புகழ் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நம்ம வயநாட்டில் இப்போ சமீபத்தில் ஜெயிச்சாகல பிரியங்கா காந்தி, அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம சகோதரர் ராகுல் காந்திகிட்ட கொடுத்து, இங்கே நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன், இந்த ஐயா நீ தான் இதுக்கு உதவி செஞ்சிருக்க அப்படின்னு பாசத்தில் பாசமலையை பொழிஞ்சு நம்ம எல்லாம் நிகழ வச்சிருக்காங்க. வாழ்க சகோதர பாசம்னு சொல்கிற அளவுக்கு அது இருக்கு. அழகான விஷயத்துக்கு அப்புறம் கவுண்டருக்குள்ள போனோம்னா போறான். நம்ம ராயபுரத்தை அண்ணாச்சி சடக்குன்னு வந்து நான் இருக்கேன், நீங்க கேட்டுக்கு அங்கிட்டா போனீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டு நின்று வருங்க. நம்ம ஆளுங்க கேள்வி கேட்டாங்க, இந்த வெளியில குவாச்சிட்டு போனீங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. இந்த வருங்க திருப்பி சொல்லியாச்சு, அதுல ஒரு 3 பேரை தவிர்த்து மீதி எல்லாரையும் கூப்பிடுவான், அவங்கள மட்டும் கூப்பிட மாட்டோம், சத்தியமா கூப்பிட மாட்டோம், அம்மா சத்தியமானு சொல்லாத குறைய சொல்லியிருக்காரு. பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஒரு தெளிவாக இது குறித்து கருத்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பிரிந்தெல்லாம் போல,
பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள். பொதுக்குழுன்றது இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் பாடி, ஒரு அமைப்பு. அது எப்படி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படி வந்து ஒரு கம்பெனி லா இது அது பைலாவோ, அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்தும், எப்படி செயல்படணுன்றதுக்கு பயிலான்றது முக்கியம். ஸோ அந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை தாங்கி ஒரு பொதுக்குழுன்றது ஒரு தொண்டர்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் பொதுக்குழு. அது நீக்கப்பட்டவங்க, அவங்க பிரிந்து சென்றவர்கள். அந்த நீக்கப்பட்டவர்களுக்கு கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதிமுகங்கிறது ஒரு ராணுவத்தின் கட்டுப்பாட்டு கொண்ட ஒரு கட்சி. இந்த கட்சியை விமர்சிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு? தர்கா தம்பி ஏரியா பக்கம் வந்துடக்கூடாதுன்னு அன்பா லேசா கட்டுக்கிட்டான். எல்லா கட்சிகள்லையும் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பல கட்சிகளில் வந்து காங்கிரஸில் நடக்கும், திமுக நடக்கலையா? திமுகவில் எடுத்து போடுங்க ஊடகங்களில், திமுக ஊழியர் கூட்டங்களில் எவ்வளோ அடிதடி நடந்தது, எப்படியெல்லாம் வந்து பிரச்சனைகள் உருவாச்சு. அதை அன்றைக்கி வந்து அழகிரி வந்து தென்மண்டலத்தில் அழகிரி இருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு போக முடியுமா? எங்கள் ஆட்சி இருந்தது அன்றைக்கும் மதுரைக்கு போகல. அவங்க ஆட்சி திமுக 2006-11 இருந்தது. 2006-11 திமுக ஆட்சி இருந்தது. ஒரு நாளாக அது மு.க. ஸ்டாலின் மதுரைக்கு போயிருப்பாரா? மதுரைக்கு போகலையே அவரு. அப்போ அவ்வளோ பயம் அப்போ அண்ணன் மேலே, அண்ணன் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டுன்னு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் நிலைமை இருக்குதுங்க. அந்த காலகட்டத்தில் எவ்வளோ வந்து கோஷ்டி பூசல், எவ்வளோ உட்கட்சி பிரச்சனை, உள்ள அடிதடி, சட்ட கிழிப்பு, சேர் வீசுறது, இதெல்லாம் சர்வசாரமாக திமுக நடந்தது. இப்படியெல்லாம் வந்து உன் முதுக திரும்பி பாரு, முதல்ல அடுத்த முதுக பார்க்கலாம். அது இல்லை எங்கேயோ ஒன்று ரெண்டு அது ஒரு பெரிய கட்சியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அது அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடுகள், அது வந்து பேசி தீர்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அது இதை வந்து உதயநிதி உணர்ந்தா நல்லது. அடுத்து நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் ஐயா அப்படியே வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தட நம்ம ஆளுங்க போய் ஐயா மழை வெஞ்ச இந்த கிண்டி பக்கம் தண்ணி நிற்க, இதுக்கு நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணப்படாதான்னு சொன்ன உடனே அவருக்கு சடக்குன்னு, தம்பி நீங்கள் தான் உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் எங்கே போனாலும் என்கிட்ட இந்த கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் எதுவும் தண்ணி நிற்கா சொல்லுங்க, நான் வந்து வேணா எல்லா ஏற்பாடும் பண்ணி விட்றேன். இல்லாத இடத்துல ஏதாவது ஒரு கிரண்டா கால தண்ணி இருந்துச்சுன்னா அதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அண்ணன் லேசா அன்பால அடிச்சு விட்டாரலாம். எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டெல்டா பகுதியாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் மழை வெள்ள பாதிப்புகள் இல்லாத வண்ணம் மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் அனைத்தையுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக எடுத்திருக்கிறார். இதை நீங்க போன வாரமே கேட்டீங்க, அது போன வாரமே பதில் சொன்னேன். இல்ல எல்லா மழைக்கும் கழிவுநீர் அடைப்பு என்பது ஒரு சாதாரண ஒரு வீட்டில் ஏற்படுகிற அழைப்பு. இதை போய் இவ்வளவு பெருசுப்படுத்தலாமா? ஒரு வாரமா இதே பெருசுப்படுத்தலாம். இது எந்த வீடு? உன் வீட்டுல எங்கேயாவது அடைப்பு இருக்கா? அப்படியே நம்ம அண்ணன் திரும்ப ஐயா வரும்போது அவர்கிட்ட போய் அண்ணன் ஒரு சின்ன விஷயம் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த இசைவாணி அவங்க ஒரு பாட்டு பாடினாங்க, அது அங்கங்க 10 எரியுதே, என்ன விஷயம்னு கேட்டா அண்ணன் சொன்னாரு, இங்க இருங்க, பெண்கள் உரிமைக்காக ஒரு பாட்டு பாடி இருக்கு, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உடனே அதுக்காக தக்கடா புக்கடான்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, உரிமையை கொடுங்க அப்படின்னு கேட்குறது என்ன தப்பு அப்படின்ற மாதிரி அண்ணன் லேசா சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்கா. அப்படி அது மதத்தை அல்லது மத உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் பாடப்பட்ட பாடல் அல்ல. ஐயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் நுழையக்கூடாது என்கிற சர்ச்சை எழுந்தபோது ஒரு பெண்ணிய குரலாக அந்த குரல், பெரியாரின் குரலாக அந்த குரல் இசையாக வெளிவந்திருக்கிறதே தவிர அதில் யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தக்கூடியதாக இல்லை. வேண்டுமென்றே அவர்கள் அதானி போன்ற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக தமிழ்நாட்டில் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். பல பேர் தொப்பையை தூக்கிட்டு நடக்க மாட்டாம சங்கடப்படுதாங்களே, இதை தொப்பையை குறைக்க என்ன வழி அப்படின்னு அங்கே போற வர நம்ம அக்கா தம்பிமார்கிட்ட கேட்டோம். தொப்பையை குறைக்க என்ன வழின்னு தொப்புன்னு பதில போட்டாங்களா தொப்பை குறைஞ்சிரும். உழைக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், மனசு அமைதியே வச்சுக்கணும், இதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி. ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்றதுனாலையும் சரியாக வாக்கிங் இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து சரியாக மேற்கொள்ளாதனாலையும் இந்த மாதிரியான தொப்பை பிரச்சனை வந்து எல்லாத்துக்குமே வருது. காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான நீர் குடிக்கிறது, அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீரக தண்ணி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சாம்பாரிசி, குதிரைவாளி, வரகு சாப்பிட்லாம், கஞ்சி சாப்பிட்லாம்,
கம்பு, தானியங்கள், சோளம் இதெல்லாம் சாப்பிட்லாம். கொள்ளு ரசம், கொள்ளு துவையல், கொள்ளில் வந்து பருப்பு இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டீங்கன்னா அது தொப்பை வந்து ஈஸியாக குறைக்கும். அதே மாதிரி உண்மையான நாட்டு தேன் அதை வந்து காலையில் வெந்நியில் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கி எடுத்து இளஞ்சூட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தொப்பை குறைக்க ரொம்ப ஒரு 100% வாய்ப்பு உண்டு. நம்மளோட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக கொடுங்க. தண்ணி கரெக்டாக குடிக்கும் போது நம்மளோட வேஸ்ட் எல்லாமே வெளியே ரிமூவ் ஆகுது, நம்ம ஃபேட் லாஸ் நல்லா ஆகுது. தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணணும். அதை தொடர்ந்து ஒரு 6 மாதத்துக்கு அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். அது போக இரவு உணவு எடுக்கிறது வந்து 6 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது செரிமானமாகி இயற்கையான முறையில் உடல் கழிவுகளை வந்து அது வெளியேற்றுறதுக்கு சுலபமாக இருக்கும். நான் தொடர்ச்சியாக என்ன பண்ணிங்கன்னா பல ஆண்டுகளாகவே நீங்கள் வாக்கிங் போகிறத ஒரு ஹாபியாகவே வச்சுருக்கோம். அது தொடர்ச்சியாக வாக்கிங் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்டை வந்து குறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு வந்து நார்மல் ஃபுட் எடுத்துக்காமல் நைட் டைம் மட்டும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, தொப்பை போடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் நடந்து போயிட்டு வண்டியில் இல்லாமல் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாகி நம்மளே நார்மலாக பண்ணிக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸு, பின்ன ஆயில் ஐட்டம், இந்த மது வகையில் வந்து பீரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்தாது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். இந்த ஸ்டொமக்கெல்லாம் வராமலும் கண்டுடும். இந்த மகாராஷ்டிராவில் புனே பக்கத்தில் ஒரு 2 பேர் ஏடிஎம்குள்ளே சர்ன்னு போயிருக்காங்க. ஒரு 90 செகண்ட் உள்ளே இருந்து வெளியில் வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் 90 செகண்டில் ஏடிஎம்மை உடைச்சு 10 லட்ச ரூபாய் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. ஏயா என்னையா இவ்வளவு வேகமாக திருடுறீங்க அப்படின்னு போலீஸ்காரர்களுக்கே மண்டை கிருகிருன்னு ஆகி போச்சுன்னா ஏயா இங்கே ஏடிஎம்மையே 90 செகண்டில் ஆட்டை போட்டு போகிறாங்க. நீங்கள் இப்படி விட்டுட்டு போகலாமான்னு ஹரியானாவில் இருந்த ஒருத்தட்ட நம்ம கேட்கோம். ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஜவுளி கடைக்காரர், டீ குடிச்சிட்டு வருவேன்னு போயிருக்காரு. சடக்குன்னு எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிட்டாங்க. இப்போ தெலுங்கானாவில் பரவரன்னு ஒரு பிரச்சனை ஓடி இருக்கு. இந்த நிர்மல் மாவட்டத்துக்கிட்ட என்னன்னு எட்டி பார்த்தா இந்த எத்தனால் தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி இருந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ரி வேணாம்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. மக்கள்லாம் கையில் தீப்பந்த வேற வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து பேச வழக்கம் போல வண்டி எடுத்துக்கிட்டு சல்லுன்னு ஆஃபீஸர்லாம் போயிருக்காங்க. எடுத்து விறுன்னு எரிய கடைசியில் அது அவங்க மேலே பட்டு அவங்க பயங்கர அளவுக்கு ஆகி போச்சு. என்ன மக்களே, பார்த்த தர்பாரில் இருந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ அங்கங்கே மழை பெய்யுது, அங்கங்கே தண்ணி அடக்கு, கரண்ட் அப்பப்போ லேசாக கட் ஆகுது, அங்கங்கே இருக்குது லேசாக தான் கட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த தொற்றுகள் வருது, ஜாஸ்தி ஆகுது. அதனால் புள்ளக்காடுகளுக்கு அந்த நோய் தொற்று வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், கைவசம் உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி வச்சுக்கோங்க. டாக்டரோடைய ஆலோசனைப்படி. முக்கியமாக இந்த பனியில் புள்ளக்காடுகளை அதிகமாக விடாதீங்க, சரியா? நான் என்ன சொல்லுதோம்னா, வருமுன் காப்பதே சால சிறந்தது. வந்ததுக்கு அப்புறம் போய் லவோதிபம் ஒன்றும் முடியாது, சரியா? அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நானே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே அன்போட உத்தரவு வாங்கிக்கிறேன். உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.